Hi, hello, welcome all. நான் தான் உங்க ஜாக்சன். ஸோ எதுக்காக இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்குறாங்க எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கே அது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போதைக்கு அது பொய் தான். இன்னும் அஃபிஷியலாக எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணலை. அவங்க வெப்சைட்டில் எப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ நமக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தான் எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாமே வரும். போன வருஷம் வந்துருச்சு, இந்த வருஷம் வந்து எல்லாத்துலேயுமே போடுறாங்க வரும்னு சொல்லி. மேபி வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனால் அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிடையாது, யாரும் நம்ப வேணாம். சில வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியிலே வந்து ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிரும் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இன்னும் ஓப்பன் ஆகல, மார்ச்சே வந்துருச்சு கரெக்டாக. ஸோ அதனால் யாரும் நம்ப வேணாம், அஃபிஷியலாக இன்னும் ரிலீஸ் ஆகலை. நீங்கள் எல்லாமே எஸ்பிஐ பிஓக்கு இப்போ இருந்து ரெடியாக ஆரம்பிங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு விரும்புகிறேன். எல்லாருமே ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ஏஎஸ்எல் ஏஓ மெயின்ஸ் எல்லாம் வந்து 75 கிட்ட கட் ஆஃப் வச்சுருக்காங்க, ஓபிசி 80 வச்சுருக்காங்க ஜென்ரலுக்கு. ஸோ அவ்வளோ மார்க்லாம் எப்படி சார் 100 மார்க் எடுக்கிறதுனா கண்டிப்பாக முடியும். கரெக்டான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணும். அதுக்காக தான் நான் புது ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் ஒரு டெலகிராம் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேயா, டெலகிராம் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கும், கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த டெலகிராம் குரூப்பில் எல்லாருமே ஜாயின் ஆகுங்க. நான் மண்டேலேருந்து ஒரு செஷன் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறேன். ப்ரிலிம்ஸ் பேஸ்டாக எஃப்சி ப்ரிலிம்ஸ் வருது, எல்ஐசி ஏஓ வருது, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ வருது. ஸோ எல்லாத்துக்குமே ப்ரிலிம்ஸ் வருது கரெக்டாக. இந்த ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் ஒரு வேலை படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, இல்லை எப்படி படிக்கணுன்னே தெரியாமல் நிறையா பேர் இருப்பீங்க. ஸோ நான் உங்களோட 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். டெலகிராமில் உங்களோடய இருக்க போகிறேன் 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா 1 hour ஃபுல்லாக ரீசனிங் பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு 5 நிமிஷமும் ஒரு 5 கொஸ்டின் டெலகிராம் குரூப்பில் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். ஓகே, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ கோடிங் டிகோடிங்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைம் ஒரு 2 மணி நேரம் எந்த டைம் ஆகுது. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் உங்களுக்கு டைம், நான் கோடிங் டிகோடிங் கொஸ்டின் அனுப்பிடுவேன். உங்களால் எவ்வளோ சால்வ் பண்ண முடியுதுன்னு பாருங்கள் அந்த 5 நிமிஷத்தில். அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு நான் சிலாயிசம் ஒரு 5 கொஸ்டின் அனுப்புவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு 5 நிமிஷமும் ரீசனிங் டாப்பிக்லேருந்து ஒவ்வொரு கொஸ்டினாக அனுப்பிக்கிட்டு இருப்பேன் கரெக்டாக. ஸோ இந்த தான் செஷன் 1ல் போகுது. ஓகே, அதாவது செக்ஷன் வைஸ் ப்ராக்டிஸ் நம்ம டெய்லியும் வைக்கிறோம் கிளியரா. இதே மாதிரி குவான்ஸில் 1 hour வந்து 5 நிமிஷமாக பிரித்து 5 நிமிஷம் சிம்பிளிஃபிகேஷன் ஒரு 5 கொஸ்டினில் 10 கொஸ்டின் அனுப்புவேன். அடுத்து ஒரு 5 நிமிஷம் இப்படி நான் அனுப்புவேன். உங்களுக்கு வந்து எந்த இடத்துல கொஸ்டின்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியாது கரெக்டாக. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் வந்து நான் எடுத்து உங்களுக்கு அனுப்ப போகிறேன். இந்த செஷனை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட 2 மணி நேரம் டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். உங்களுக்காண்டி தான் நான் வரேன், நீங்கள் எங்கேயும் ஓடி போயிடக்கூடாது சரியா. ஸோ அதனால் டெய்லி இந்த ப்ராக்டிஸ் போகும். ஒரு வாரம், அதாவது ஒரு 10 days நம்ம இப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அடுத்த 10 days மார்ச் ஃபுல்லாக நம்ம ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இது முழுக்க ஃப்ரீ தாங்க, எந்த பைசாவும் நான் வாங்கலை சரியா. முழுக்க இது ஃப்ரீ தான். நான் கொஸ்டின்ஸ் எடுத்து உங்களுக்காண்டி அனுப்ப போகிறேன். ஓகேயா, ஸோ இதனால் உனக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்கள் நிறைய திங்க் பண்ணலாம். இவ்வளோ நல்லவனாக இருக்கானே அப்படின்னு. நமக்கு ஒரு லாபமும் கிடையாது. எனக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவ்வளோதான். நம்ம யூடியூபராக இருந்து எல்லாரையும் படிக்க வச்சோமா, அவ்வளோதான். ஓகே, ஸோ எல்லாருமே கன்ஃபார்மாக அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தயவு செய்து பார்க்குற யாராவது இதை ஒரு ஃபார்மெட்டாக எனக்கு அரேஞ்ச் பண்ணி நம்ம லிங்க்கெல்லாம் வச்சு எனக்கு டெலகிராம்லேயே மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, அந்த லிங்க்கை நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்து இப்படி ஜாக்சன் சார் வந்து இப்படி கண்டக்ட் பண்ணுறாரு, ப்ரிலிம்ஸ் பேஸ் பண்ணி செஷன் போகுது, எஃப்சிஏ எக்ஸாம், எல்ஐசி ஏஏஓ, அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு செஷன் போகுது அப்படின்னு எனக்கு டைப் பண்ணிட்டு என் லிங்க்கையும் வச்சு அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆள் வந்தாலும் வரலாட்டியும் அந்த செஷன் ஒரு ஆள் இருந்தாலும் போகும். ஒரு ஆள் இருந்தாலும் நான் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோ அனுப்பிக்கிட்டே தான் இருப்பேன், கொஸ்டின்ஸ் அனுப்பிக்கிட்டே தான் இருப்பேன். 2 மணி நேரம் டெய்லியும் போகுது. நான் ஒரு டைம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், 6:30 ஈவினிங் 6:30 to 8:30 போகலாம் அப்படின்னு சொல்லி. இந்த டைம் உங்களுக்கு ஓகேனா கமெண்ட் பாக்ஸில் ஓகேன்னு போடுங்க. இல்லை உங்களுக்கு ஒரு டைம் வேணும்னாலும் அந்த டைம் போடுங்க. எந்த டைம் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ மக்கள், நம்ம அந்த டைம்லேயே இதை விடலாம். ஓகே, ஸோ திரும்பியும் சொல்கிறேன், டெலகிராம் குரூப்பில் ப்ரிலிம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இந்த செஷன் போகுது. ஸோ 2 மணி நேரம் உங்கள் கூடயே இருக்க போகிறேன். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நான் கொஸ்டின் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். இது பெர்ஃபெக்டாக நடக்கும். உங்களுக்கு கொலாப்ஸே ஆகாது, எந்த மிஸ்மேட்ச் ஆகாது. பெர்ஃபெக்டாக கொண்டு போவேன் இந்த செஷன் நான் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த எஸ்பிஐ கிளர்க் நோட்டிஃபிகேஷன் உண்மை அல்ல, அதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும். திரும்ப மெசேஜ் பண்ணக்கூடாது உண்மையானு. ஓகே, அது உண்மை இல்லை. அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிற வரை வெயிட் பண்ணுவோம். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிளர்க் வரும். அதையும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுவோம். இன்னொரு விஷயம், அடுத்த 10 நாள் என்ன பண்ணுவேன்னு சொல்லணும்ல. அடுத்த 10 நாள் வந்து கரெக்டாக 35 கொஸ்டினை ரிலீஸ் பண்ணுவேன். ஓகே, ஒரு பிடிஎஃப் நான் ரிலீஸ் பண்ணுவேன். ரீசனிங்கில் இப்போ 35 கொஸ்டின் ரிலீஸ் பண்ணுவேன். நீங்கள் எவ்வளோ நேரம் போடுறீங்கன்னு பார்ப்போம் சரியா. அடுத்த செஷன் எப்படி இருக்குன்னா
ஒரு 5 கோடிங் டிகோடிங் கொடுத்தேன்னா 5 நிமிஷம் கொடுத்தேன் உங்களுக்கு டைம், அதை 2 நிமிஷம் மாற்றேன். இதுதான் செகண்ட் செஷன். செஷன் 1 எப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுத்து நீங்கள் எவ்வளோ சம் போட முடியுதுன்னு நான் பார்க்க போகிறேன். செஷன் 2 எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் 2 நிமிஷம் தான் கொடுப்பேன். அப்போ அந்த 5 கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறீங்கன்னு பார்க்க போகிறேன். செஷன் 3 வந்து செக்ஷன் வைஸாகவே ரீசனிங் 35 கொஸ்டின் கொடுப்பேன், குவான்ஸ் 35 கொடுப்பேன், இங்கிலீஷ் 35 கொடுப்பேன். இங்கிலீஷ் மிஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, இங்கிலீஷ் கொஸ்டின் நான் ரிலீஸ் பண்ணுவேன். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நான் அந்த 5 நிமிஷம் கொஸ்டின் கொடுக்குறேன்ல, யாரும் டெலகிராம்லேயே நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ண வேணாம். ஏன்னா சில பேர் வேறு லெவலில் இருப்பாங்க, சில பேர் நம்மளை மாதிரி ஸ்லோ லேர்னராக இருப்பாங்க, அவங்க பாவம்ல. ஸோ அந்த 5 கொஸ்டின் நான் ரிலீஸ் பண்ணுறேன், பிக்சர் ரிலீஸ் பண்ணுறேன், இல்லை கொஸ்டின் ரிலீஸ் பண்ணுறேன்னா அதை நீ வீட்டில் சால்வ் பண்ணிப்பார். உன் நோட்டில் ஆன்சர் குடிச்சு போய் போதும். அடுத்த 5 நிமிஷம் நான் கொஸ்டின் மட்டும் இருக்கிறேன், நான் கொஸ்டின் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆன்சர் நீங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் டக்குன்னு சில பேராக ரொம்ப 2 வருஷம் படிச்சிருவீங்க. ஓகே, ஒரே நிமிஷத்தில் போட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், ஆன்சர் நீங்களே நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஸ்டின்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த செஷனை நீங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும். எல்லாருமே நம்ம டெலகிராம் குரூப் ஜாயின் ஆகுங்க. உங்களிருந்து விளைவு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வேர்வை ஜாலி ஜாக். டின் டின் டிடின்